லேவியராகமம் அதிகாரம் 9. 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. முன்னுரை. 2. பிரதான ஆசாரியனுக்கான பலி செலுத்தப்படல். 3. இஸ்ரவேல் ஜனங்களுக்கான பலி செலுத்தப்படல். 4. கர்த்தருடைய மகிமை காணப்படல். 1. முன்னுரை. இந்த அதிகாரத்தின் முதல் 6 வசனங்கள் ஆரோனையும் இஸ்ரவேல் புத்திரரையும் சில காணிக்கைகளை பாவ நிவாரண பலிக்காகவும் மற்ற பலிக்காகவும் கொண்டு வருவதில் தொடங்குகிறது. 8ஆம் நாளிலே, அதாவது 7 நாள், ஆரோனும் மற்ற ஆசாரியர்களும் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் அங்கே தரித்திருந்தனர். 7 நாள் சுத்திகரிப்புக்கு பின்னர் 8வது நாளிலே ஆரோன் தனக்காகவும் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் பலி செலுத்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து வெளியே வருகிறார். முதல் 6 வசனங்களின் முடிவில் பலிகளை செலுத்தின பின்பு, கர்த்தர் கட்டளையிட்ட காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என மோசே இஸ்ரவேல் புத்திரரிடமும் ஆரோனிடமும் கூறுகிறார். பலி செலுத்தப்பட்ட பின்பு கர்த்தருடைய மகிமை காணப்படும் என மோசே கூறுகிறார். நமக்கு தெரிந்திருக்கிறபடி 8வது அதிகாரத்தில் ஆரோனும் பிற ஆசாரியர்களும் இஸ்ரவேலரின் பாவ நிவிர்த்தி செய்வதற்காக ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரித்தெடுக்கப்படுகின்றனர். இந்த 9வது அதிகாரத்தில் அந்த ஆசாரியர்களுக்கான பணி தொடங்குகிறது. மேலும் இந்த பாவ நிவிர்த்தி செய்யப்பட்ட பின் கர்த்தருடைய மகிமையை ஒருவன் தரிசிக்க முடியும் என்பதை இந்த அதிகாரம் விளக்குகிறது. இதில் மகிமை என மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வார்த்தையின் எபிரேய பதம் கவோட் என்பதாகும். இது கபா என்ற மூல வார்த்தையிலிருந்து வந்தது. இந்த வார்த்தையானது பல அர்த்தங்களை கொண்டுள்ளது. குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்தது, உயர்ந்த மதிப்புடையது, தனித்துவம் வாய்ந்தது, மகிமையானது, கனத்துக்குரியது போன்ற காரியங்கள் இந்த வார்த்தையின் மூலம் குறிக்கப்படுகின்றன. நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால், மகிமை, கர்த்தருடைய மகிமை என்பது வார்த்தையினால் புரிய வைப்பதற்கு இயலாத ஒன்றாகும். கர்த்தருடைய மகிமையை காண்பது அவ்வளவு எளிதானதும் அல்ல. சங்கீதம் 24வது அதிகாரத்தில், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர், அவர் மகிமையின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர் என நாம் வாசிக்கிறோம். இதில் மகிமையின் ராஜா எல்லாவித வெற்றிக்கும் காரணராயிருக்கிறார், எல்லாவற்றிலும் உயர்ந்தவராயிருக்கிறார், சேனை தலைவராய் யுத்தத்தில் அதிபதியாயிருக்கிறார். எனவே கர்த்தருடைய மகிமை என்பது தனித்துவமான, மனிதரால் விளங்கிக்க இயலாத, வார்த்தையினால் பொருள் சொல்ல முடியாத அளவுக்கு உயர்ந்ததாகும். மனிதன் கர்த்தருடைய மகிமையை உணர்வது கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியமாகும். பாவ நிவிர்த்தி செய்த பின்னர், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்ட பின்பு இந்த மகிமையை நாம் கர்த்தருடன் செலவிடும் ஒவ்வொரு தனித்துவமான நேரத்திலும் உணர முடியும். 2. பிரதான ஆசாரியனுக்கான பலி செலுத்தப்படல். முதலாவதாக, பிரதான ஆசாரியன் தன்னைத்தான் சுத்திகரித்து கொள்ள பலி செலுத்த வேண்டும். இந்த அதிகாரத்தின் 7 முதல் 14 வரையிலான வசனங்கள் பிரதான ஆசாரியனுக்கான பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்டதையும் சர்வாங்க தகன பலி செலுத்தப்பட்டதையும் விளக்குகிறது. மனிதன் ஒரு மனிதனுடைய பாவத்தை நிவிர்த்தி செய்ய இயலாது. எனவே கர்த்தருடைய சந்நிதியில் தான் முதலாவதாக பாவ நிவிர்த்தி செய்த பின்னரே மற்றவர்களுடைய பாவங்களுக்காக அவர் நிற்க முடியும். எனவே இங்கு முதலாவதாக அவர் தனது பணியை தொடங்குவதற்கு முன்பு தனது பாவங்களுக்காக கர்த்தரிடத்தில் பாவ நிவாரண பலி செலுத்துகிறார். 3. இஸ்ரவேல் ஜனங்களுக்கான பலி செலுத்தப்படல்.
இந்த அதிகாரத்தின் 15 முதல் 21 வரையிலான வசனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கான பலி செலுத்தப்பட்டதை விளக்குகிறது. இஸ்ரவேல் புத்திரர் பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி ஆகிய இந்த 4 பலிகளையும் கர்த்தருக்கு செலுத்தினர். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமென்றால், அவ்வளவு பெரிய கூட்டத்தாரும் தங்களுக்கான பலியை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த வரும்போது அது எத்தனை திரளாய் இருந்திருக்கும், அது எவ்வளவு பெரிய மகிமைக்குரியதாய் இருந்திருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு இந்த முறைமைகளை முதல் 7 அதிகாரத்தில் கர்த்தர் கற்பித்த எல்லா பலிகளுடைய முறைமைகளையும் செய்வதற்கு 8வது அதிகாரத்தில் ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு இந்த 9வது அதிகாரத்தில் அவர்கள் அதை நிறைவேற்றுகின்றனர். இது கர்த்தருடைய வார்த்தையின் நிறைவேற்றுதலாகும். முறைமையை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதன் அதிகாரமாகும். 4. கர்த்தருடைய மகிமை காணப்படல். இந்த அதிகாரத்தின் 22 முதல் 24 வரையிலான வசனங்கள் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு வந்த அக்கினியை குறித்து பேசுகிறது. கர்த்தருடைய அக்கினி என்பது விசேஷமானது, இது தனித்துவமானது. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அக்கினி அவருடைய மகிமையின் வெளிப்பாடாக பரிசுத்தம் உள்ளதாக இருந்தது. அவருடைய அக்கினி அவர் நம்மை ஏற்றுக்கொண்டதன் அர்த்தமாக, நமது பலியை அவர் ஏற்றுக்கொண்டதன் அர்த்தமாக, அடையாளமாக உள்ளது. வேதத்தில் இதேபோல் சில இடங்களில் இந்த அக்கினி மூலம் கர்த்தர் பலியை ஏற்றுக்கொண்டார் என்று விளக்கப்பட்டுள்ளது. ஆரோன் லேவியராகமம் புஸ்தகத்தின் இந்த அதிகாரத்தில் கிதியோனுடைய பலியை, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் மனோவாவுடைய பலியை, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் தாவீதினுடைய பலியை, 1 நாளாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் சாலமோனுடைய பலியை, 2 நாளாகமம் 7வது அதிகாரத்தில் எலியாவுடைய பலியை 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் என இந்த இடங்களில் பலியை கர்த்தர் அக்கினி மூலம் ஏற்றுக்கொண்டதற்கான விளக்கங்கள் அமைந்துள்ளது. ஆரோன் தான் பலி செலுத்தின இடத்திலிருந்து இறங்கின பின்பு இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கிறார். மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள் என எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரிந்திருக்கிறபடி ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் பலி செலுத்தப்பட்டது. இங்கே பிரகாரத்தில் பலி செலுத்தி ஆரோன் இறங்கின பின்பு ஆசரிப்பு கூடாரத்துக்குள் செல்கிறார். ஆசரிப்பு கூடாரத்துக்குள் சென்று பின் வெளியே வந்து இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் பின்னர் கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் அக்கினியாய் காணப்பட்டது. இந்த அக்கினி பலியை பட்சித்து போட்டு கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார் என்பதை மக்களுக்கு விளக்கியது. மேலும் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியானவர் என உபாகமம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம். எனவே அக்கினி கர்த்தரை குறிக்கிறது, கர்த்தருடைய வெளிப்பாடாய் இருக்கிறது, அவருடைய பிரசன்னமாய் இருக்கிறது. மேலும் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். மேலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். எனவே அக்கினி என்பது கர்த்தருடைய பிரசன்னம், அவர் செய்யும் வேலை என ஒவ்வொன்றுடனும் தொடர்புடையது. எனவே மகிமையானது அக்கினி மூலமாக வெளிப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் பல இடங்களில் கர்த்தர் மகிமையாய் வெளிப்படுகிறார். நம்மை அவருக்கு உகந்த பலியாக நாம் அர்ப்பணிக்கும் போது, உகந்த பலி என்பது நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் பாவம் இல்லாதபடி தினமும் பாதுகாத்து அவருக்கு நாம் அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மில் மகிமைப்படுகிறவராய் பலியாம் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்முடைய கிரியைகள் மூலம், நம்முடைய வார்த்தைகள் மூலம், நம்முடைய செயல்கள் மூலம் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். நம்மை அவருக்கு உகந்த பலியாய் நாம் அர்ப்பணிக்கிறோமா?
அர்ப்பணிக்கிற பட்சத்தில் நம்மை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நம் மூலம் மகிமையாய் வெளிப்படுவார். அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, நீர் தகப்பனே, பாவ நிவிர்த்தி செய்யப்பட்ட பின்பு அக்கினியாய் இறங்கி பலியை ஏற்றுக்கொண்டது போல ராஜா, நாங்களும் எங்களுடைய பாவங்களற எங்களை கழுவும் போது எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கிரியைகள் மூலம் நீர் மகிமைப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாம மகிமைக்காக எங்களை எடுத்து பயன்படுத்தும். எல்லா துதிகன மகிமை தேவரீர்க்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன்.